இறையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித பனிமே தாயின் அன்பு மக்களே, பக்தர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே உணவு கொடுப்பது முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். இந்த உலகத்திலே கொடுப்பவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் என்பதை நாம் காலங்காலமாக பார்த்து வருகிறோம். அவர்களைத்தான் நாம் பொன்மனச் செம்மல்களாக, சேவை செம்மல்களாக, தியாக செம்மல்களாக இந்த உலகம் போற்றி வருகிறது. அப்படி தமிழக மரபு வரலாற்றிலே இதோ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சொல்லும் பொழுது அவனை இன்றும் போற்றி பெருமைப்படுத்துவதற்கு காரணம் அவன் செய்த அன்றைய ஈகை செயல்தான். அதே போல 1712 பனிமேத்தாய் இந்த ஆலயம் கட்டுவதற்கு டச்சுக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய நோய்களையும் பொருட்படுத்தாது பெரும் கடல் பயணம் மேற்கொண்டு போர்ச்சுகீசியர்களிடம் பேசி டச்சுக்காரர்களுடைய அந்த தொந்தரவிலிருந்து நீங்கி இந்த கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு தேர்மாறனுடைய மூதாதையர்கள் உதவி செய்து இந்த ஆலயத்தை கட்ட உதவி புரிந்திருக்கிறார்கள், தோள் கொடுத்திருக்கிறார்கள். இது வரலாறு, புனிதர்களுடைய வரலாறு போல அன்றைய காலத்திலே அருள் பணியாளர் மன்சுலாஸ் எழுதிய அந்த கடிதத்திலிருந்து நாம் அறிய காண்கிறோம். அதே போல பிற்காலத்திலே இந்த கோயிலை கட்ட மட்டும் உதவாமல் அதற்கு பிறகு இந்த கோயிலிற்கு இந்த அன்னைக்கு முதல் தேர் எடுக்க வேண்டும் என்று முதல் தேர் எடுத்து இன்றைக்கு நம்முடைய சிலுவை கோயில் பக்கத்திலே தேர் மாறனாக வீற்றிருப்பவர் தான் இந்த வரலாற்று நாயகன். இப்படி நமக்குள்ளே கொடுத்தவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழக வரலாற்றிலே எத்தனையோ பேர் கொடுத்தவர்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற நாம் இந்த நகரத்திலே அதுவும் முக்கியமாக நம்முடைய அருளாதாரத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, இன்னும் பல விதங்களிலே நமக்கு உதவியவர்களுக்கு கொடுத்தவர்களை நாம் மறக்கக்கூடாது என்பதை நூற்றாண்டு பெருவிழாவிலே ஐயா ஏபிஜி சண்முகம் ஐயா அருமையாக வெளிப்படுத்தியதை நான் உங்கள் கண்முன் மீண்டும் கொண்டு வருகிறேன். அன்றைய ஆயர்கள், அரசியல் பெருமக்கள் இருக்கின்ற அந்த மேடையிலே, நூற்றாண்டு மேடையிலே ஏபிசி சண்முகம் ஐயா சொல்கிறது, இந்த நகரத்திற்கு 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் வந்தாலும் தண்ணீர் தந்த கோமகன், இந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்தவர் தெய்வ திரு குருஸ் பெர்னாந்து அவர்களை என்பதை இந்த வரலாறு மறைக்காது. கார்ப்பரேட் இந்த உலகத்திலே நுழைக்கும் முன் முதலிலே இந்த ஏழைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டவர் தெய்வ திரு ஜேஎல்பி ரோச் அவர்கள் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். மீண்டும் தமிழக அரசு கூட்டு திருமணம் நடத்துவதற்கு முன்பாகவே ஏழைகளை கண்கொண்டு, ஏழை குடும்பங்களை கண்கொண்டு இல்ல தம்பதிகளை ஊக்குவிப்பதற்காக தெய்வ திரு செவாலியர் மச்சாது அவர்கள் கூட்டு திருமணத்தை தமிழகத்திலே, அதுவும் இந்த நகரத்திலே முதல் முறையாக நடத்தியவர் என்ற பெருமையையும் அவர் எடுத்து கூறினார். இறுதியாக சட்டமன்றத்திலே இந்த நகரத்தின் குரலாக, இந்த நகர மக்களுடைய தேவைகளை பெற்றுக் கொடுப்பதிலே வல்லவராக தெய்வ திரு பொன்னுசாமி வில்லவராயர் இருந்தார் என்பதை நூற்றாண்டினுடைய வரலாற்றிலே அவர் பதிய வைத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் முதல் வாசகமும் சரி, இரண்டாவது வாசகமும் சரி, உணவை பற்றி நமக்கு அருமையாக எடுத்துரைக்கிறது. இந்த உணவு பகிர்வு, உறவு பகிர்வு, பொருள் பகிர்வுக்கு நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களை இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் அருமையாக நமக்கு சொல்கிறார். நமக்கு என்ன இருக்க வேண்டும்? இந்த கொடுக்கிற பண்புகள் நமக்கு வர வேண்டும். எல்லா சாதி சமய மொழி கடந்து இந்த கொடுக்கிற பண்புகள் நமக்கு வர வேண்டும் என்றால் பவுலடியார் இரண்டாம் வாசகத்திலே சொல்கிறார், முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி செய்தவர்கள் தான் நான் குறிப்பிட்ட அந்த 5 பனிமே தாயினுடைய புதல்வர்கள். அவர்கள் செய்த அந்த சேவைகள் இன்றைக்கு தியாக செம்மல்களாக இருக்கின்றன. அன்றைக்கு இந்த கோயிலை கட்ட உதவியும் தேரை கட்ட உதவிய அந்த தேர்மாறனுடைய கல்லறையை மூடர்கள் அல்ல, நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வரலாற்றிலே நமக்கு நாம் இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நல வாழ்வையும் அருள் வாழ்வையும் பொருள் வாழ்வையும் தந்து
பணிமை தாயினுடைய பிள்ளைகளாக எல்லா மக்களுக்கும் இந்த நகரத்தை நகராட்சியாக மாநகராட்சியாக உயர்த்தக்கூடிய அளவிற்கு உழைத்த மகான்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். நற்செய்தி நமக்கு தருகிற அந்த விழுமியங்களிலே ஆண்டவர் இயேசு தன்னை பிறப்பிலே மாட்டு தொழுவத்திலே தன்னை ஒரு தீவன தொட்டியாக, அமுத சுரப்பியாக, உலகிற்கெல்லாம் உணவு கொடுக்குபவராக, நானே வழி, நானே உணவு, நானே சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு உணவு தொட்டியாக வந்த மாபரன் இயேசு இதோ கல்வாரி மலையிலே அவருடைய உடல்கள் உடைக்கப்பட்டு அவர் இரத்தம் சிந்தப்பட்டு அந்த உடலும் இரத்தமும் இன்றைக்கு அனுதின மன்னாவாக நற்கருணையாக நமக்கு தந்து கொண்டு நமக்கு ஊக்கமளிக்கிறார். அந்த ஊக்கத்தை பெறுகிற நாமும் கொடுப்போம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்கிற மூத்த மொழி போல நாம் கொடுப்போம். கொடுப்பதால் எந்த மனிதனும் குறைந்து போக மாட்டான். இதோ நான் குறிப்பிட்ட இந்த தியாக செம்மல்களை, பொன்மன செம்மல்களை, சேவை செம்மல்களை இந்த உலகம் நினைவு கூறுவது போல யாரெல்லாம் குடும்பத்திலே, யாரெல்லாம் நிறுவனங்களிலே, யாரெல்லாம் தங்களுடைய சக மனிதர்களிடையே உதவுகிறார்களோ அவர்களை இந்த உலகம் மறக்காது. பணிமையை தாயும் மறக்க மாட்டார்கள். அதனால்தான் பாடல் இவ்வாறு: உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய், பணிமைய தாயை எங்கள் தாயாக தந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய், அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய், நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்று நன்றி உணர்வோடு நாம் நற்கருணைக்கு கடந்து செல்வோம். ஆமென்.